அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். இந்த வீடியோ பேசி முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் வருமோ அப்படின்னு ஒரு திக் மனநிலையோட தான் நம்ம இந்த வீடியோவை பேசுறோங்க. அந்த அளவுக்கு இந்த மே 8ஆம் தேதி நொடிக்கு நொடி பல்வேறு திருப்பங்கள். தாவேகாவுக்கு 2 கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் விசிகா ட்ரையு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆளுநரை விஜய் சந்திச்சிருக்காரு. அவ்வளோ சஸ்பென்ஸு, சர்ப்ரைஸு நிறையங்க. சொல்ல முடியல, அப்படி இருக்கு. சரிங்க, விஜய் எப்பங்க ஆட்சி அமைக்க போறாரு அப்படின்னு கேள்விகள் வந்துட்டு இருக்கு இல்லையா? இது சம்பந்தமா நிறைய பின்னணிகள் இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன பேசுனாங்க, எப்படி இதுக்கு ஓகே பண்ணாங்க, பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல இல்ல இந்த நள்ளிரவு இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். நொடிக்கு நொடி திக் என்ன நடந்தது விஜயை சுற்றி மே 8 அப்டேட்ஸ். தனிப்பெரும்பான்மையை பெறுவதற்கு 11 எம்எல்ஏக்கள் வேணும். ஏற்கனவே காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் இன்னும் 6 வேணும். இதை ஒட்டி தான் தீவிர வேகம் காட்ட தொடங்கினது தாவேக்காங்க. திரு விஜய் அவங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்னு துடிச்சிட்டு எல்லா பக்கமும் பயணிச்சிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா தாவேக்காவில் சில எம்எல்ஏக்களை தூக்கிட்டாங்க. அதிமுக சைடில், திமுக சைடில் அப்படின்னா ஒரு பக்கம் டாக்கு. ஏற்கனவே இவங்க தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் பனையூருக்கு வரவழைச்சி தினந்தோறும் அங்கே மீட்டிங்லாம் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த மே 8ஆம் தேதியும் காலையில் நடந்த மீட்டிங்கில் 106 பேரும் அவங்களுடைய டீம் அப்படியே டோட்டலாக இருக்கும். அப்பாடா அப்படின்னு ஹாப்பி தாவேக்கா சைடில். அங்கே வந்திருந்த பலருமே நான் கஷ்டப்பட்டு பிரசவ காலத்தில் இந்த பக்கம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டெல்லாம் நாங்கள் பரப்புரை செஞ்சு வெற்றி அடைஞ்சோம். மறுபடியும் நாங்கள் அதே மாதிரி பரப்புரை செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கோம். அதாவது ரீஎலெக்ஷனே வந்தாலும் சரி எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு உறுதி கொடுக்க அப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு மன நிம்மதியே தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த், இன்னொரு பக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா, அவங்களுடைய திரு அருண்ராஜா, அப்படி அவங்களுடைய டீமுக்கு ஏற்பட்டதுங்க. ஒரு பக்கம் நீங்கள் வேணா மாமல்லபுரத்தில் இருக்கிற ரிசார்ட்டில் தங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சைடு ரிசார்ட்டில் கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க வீட்டிலன்னு தாவேக்கா எம்எல்ஏக்கள் இருக்க, இன்னொரு பக்கம் சரி அந்த பெரும்பான்மைக்கான அந்த ஆதரவு திரட்டக்கூடிய வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த சைடு வராங்க. சிபிஐ சிபிஎம் 2 பேருக்கிட்டையும் போயிட்டு பேசுகிறாங்க. தாவேக்காவுடைய டீமு குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் வெற்றி அடைஞ்ச திரு சிடி நிர்மல்குமார் அவர் தான் போயிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்டையும் அவர் பேசுறாரு. ஏன் வேகமா அவங்களுடைய ஆதரவை அவங்க கேட்கறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இங்க திமுக அவங்களுடைய ஆதரவை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்கன்னு இதுவும் இன்னொரு பக்கம் தீவிரமாகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆளுநர்கிட்ட கேள்வி கேட்டப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தா நீங்க மெஜாரிட்டி காமிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்படி கொண்டு வந்தா நாங்க உரிமை கோரினா ஓகேன்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு இந்த பக்கம் எல்லாமே கொதிநிலை தாவேக்கா சைடில். அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இன்னும் எண்ணெயை ஊத்துற மாதிரி எம்பி திரு தம்பிதுரை அதிமுக அவருமே கடவுள் எங்க பக்கம் ஆதரவு கொடுப்பாரு, எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் சிஎம் ஆவாரு அப்படின்னு அவரு கொளுத்தி போட பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. பனையூர்ல அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அரசியல் தீ என்னங்க இப்படி பண்றாங்களா அப்படின்னு எல்லா பக்கமும் அந்த நெடி வீச தொடங்கினது. அதே வேகத்தோடு அப்படி அவங்க 2 பேரும் சேரக்கூடாது, அப்படி அவங்க ஒரு வேளை சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சா இங்க நம்ம கூண்டோடு ராஜினாமா செஞ்சு இன்னொரு தேர்தல் வந்தாலும் சரி அப்படிங்கிற ரேஞ்சில்லாம் இந்த சைடு தாவேக்கா சைடில் பேசிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இங்க தாவேக்கா சைடில் இருந்து அப்படியே நிறுத்திட்டு இங்க பாலன் இல்லம் மற்றும் சிபிஎம் ஆபீஸ் இங்க நம்ம வருவோம். இங்க உள்ள எதுனாலும் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கமிட்டியில பேசி தான் முடிவெடுப்பாங்க. கமிட்டியில பார்த்தோம்னா 2 கட்சியிலையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு பெரும்பாலானவங்க சொல்றாங்க. சிலர் இல்ல நம்ம திமுக கூட்டணியில் நம்ம இருந்திருக்கோம், இப்ப நம்மளும் காங்கிரஸ் மாதிரி அப்படி போனோம்னா துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும், அது ஒரு கெட்ட பேரை உருவாக்கிடும், ஸோ நம்ம இங்கேயே இருந்துதான் உள்ளாட்சி தேர்தலை நம்ம அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப திமுக ஆதரவை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது அப்படின்லாம் தகவல்கள் வருது. அப்படி நடந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது, அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கமிட்டியில பேசி முடிவெடுத்தாங்க.
அதுக்கு முன்னதாகவே நம்ம இங்க முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரை சந்திச்சிருக்காங்க நேற்றைக்கு 7ஆம் தேதி. அப்போ போயிட்டு இந்த மாதிரிலாம் ஆதரவுலாம் கேட்குறாங்க தாவேக்கா சைட்ல இருந்தும் கேட்குறப்ப, உங்களுடைய முடிவு தோழர்களே அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவரும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவருமே வந்து அதை எதுவும் அப்ஜெக்ட் பண்ணல, எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால நம்மளுடைய முடிவை நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படின்னு இங்க கம்யூனிஸ்ட் கட்சியில முடிவெடுத்தாங்க. இந்த இடத்துல தான் அவங்க முக்கியமா முடிவு பண்ணது என்னன்னா, ஒருவேளை இங்க பெரும்பான்மை நிரூபிக்கலைன்னா அடுத்து அவங்களுடைய ரூல் வந்துடும், பிரசிடென்ட் ரூலு. எதை வேணாலும் அவங்க இங்கே கொண்டு வந்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தயவோடு பாஜகவோடு. அப்புறம் பாஜகவுக்கு நாமளே கேட்டு திறந்து விட்டது போல ஆகும் அப்படின்னு ஸோ அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அதே நேரத்தில் இங்கே திமுக சைட்லேயும் பலர் வந்து நம்ம அதிமுக சைடில் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சில சீனியர்ஸ்லாம் கேட்டால் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் மு.க. ஸ்டாலின் அவர் கராராக அதை மறுத்துட்டாரு. இப்படி நம்ம பண்ணோம்னா நாமளே அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி, குறிப்பாக பாஜகவுக்கும் சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். அவங்க ஒரு 6 மாதம் ஆட்சி நடத்திட்டோம், அது அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்து அவங்க ஏதாவது தவறு செஞ்சால் 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து தடுக்கிற மாதிரி இருந்தால் அது அவங்களுக்கு தான் சிம்பத்தி ஆகும் அப்படின்னு இங்கே அறிவாலயத்துலேயும் மீட்டிங் போட்டு இதில் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் பனையூர், பாலன் இல்லம், இங்கே சிபிஎம் அலுவலகம், இங்கே அறிவாலயம்னு பத்திக்கிட்டு இருந்துச்சுங்க அரசியல் தீ. யார் எந்த ரூட்டுக்கு போவாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில தான் அட்லாஸ்ட் ஓகே நம்ம பாஜக உள்ள விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு 2 கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிற அதே நேரத்தில் விசிகா சைட்ல இருந்து அடுத்த வேட்டு வருதுங்க. ஏன்னா விசிகா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க சீனியரான மிக முக்கியமானவரான திரு சிந்தனை செல்வன், ஏங்க நீங்க என்னங்க மதிப்பு கொடுக்குறீங்க, நீங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, வெற்றி அடைஞ்ச உடனே என்ன சொன்னீங்க, முடியாச்சு முடிந்து விட்டது அப்படி இப்படின்னா திமுக மற்றும் கூட்டணி கட்சியை அட்டாக் பண்ணி பேசினாரு திரு விஜய் அறிக்கையில அவங்களுடைய டீமு. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு எம்எல்ஏக்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து ஆதரவு கேட்டு கடிதம்லாம் அனுப்புறாங்க. முடியாச்சு அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப 5வது வம்சமாக 5வது வாரிசாக வராரு திரு ராகுல் காந்தி. அங்க காங்கிரஸோட ஆதரவு மட்டும் எப்படிங்க வாங்குறாரு? திரு விஜய் 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு ரொம்ப எதிர்நிலையில நிறுத்திக்கிட்டு இருக்காரு எல்லாரையும். பட்டத்து இளவரசன், ஒரு இளவரசன் போல அவர் அப்படியே இருந்துகிட்டு மற்றவங்க வந்து பேசுறாங்க. வாட்ஸ்அப்ல சும்மா வந்து ஆதரவு கடிதம் அனுப்பிட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வந்து கேட்டா உடனே கொடுத்துருவாங்களா? தலைவர்களை வந்து சந்தித்து மரியாதை கொடுக்க வேணாமா? இதுதான் உங்களுடைய முறையா அப்படின்னு போட்டு தாக்கி அட்டாக் பண்ணியிருக்காருங்க. எப்போ விசிகாவுடைய சப்போர்ட் வரலைன்னா அவ்வளோதாங்க அப்படின்னு இங்கே உடனே பதற்றம். மறுபடியும் வந்து விசிகா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண ஈவினிங் டைமில் ஏறக்குறைய ஓகேங்கிற மாதிரி வந்தது. ஆனாலும் கொஞ்சம் ட்விஸ்ட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பிலும் வந்துட்டு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு தாவேக்கா சைடில் பேசியிருக்காங்க. குறிப்பாக திரு விஜய் அவரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்தார்னா பெரம்பூர் இல்லைன்னா திருச்சிக்களுக்கு 2ல் 1 வந்து நான் ராஜினாமா பண்ண போகிறேன், அதில் ஒரு தொகுதியை அண்ணனே போட்டியிட்டு அதில் வெற்றி அடைஞ்சிட்டார்னா அதுக்கப்புறம் முக்கியமான இது கொடுக்கலாம், அதாவது துணை முதலமைச்சர் பொறுப்பை தொழில் திருமாவளவன் அண்ணன் வகிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயும் இந்த சைடில் சொல்லியிருக்காரு. ஒரு சரியான சமூக நீதி ஆட்சியாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பேசப்பட அதை இங்கேயும் தகவலை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதே நேரத்தில் தான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே பார்த்தோம்னா துணை பொதுச் செயலாளர் இவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வன்னியரசு அவருமே இனி திருமா காலம்தான் எங்களுடைய திருமாவளவர்களுடைய காலம்தான், விசிகா காலம்தான் அப்படின்னு அவரும் ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் எந்த ஆதரவு கடிதமும் கொடுக்கல, பேசிகிட்டு இருக்கோம், நாளை விடியல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் பயங்கரமான கொதிநிலை இருந்துகிட்டு இருக்குங்க. தொடக்கத்தில் பார்த்தோம்னா தொல் திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்கிடலாம் நம்ம தாவேக்கு ஆதரவுல அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு டாக் இங்கே ஓடுனது. ஆனால் விஜய் அவர்கள் சிஎம் ஆகணும்னு தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி பண்ணால் அது ரொம்ப நெகட்டிவாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்ம அனைவருக்குமான ஆட்சி அப்படிங்கிறப்ப துணை முதலமைச்சர் பொறுப்பு அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஏறக்குறைய தாவேக்கா ஒருமித்த குரலை வெளிப்படுத்தியிருக்காங்க பல்வேறு கட்சியினரும் முக்கியமான நிர்வாகிகளும். ஸோ இதுதான் இப்படி நடந்திருக்கு. இந்த நிலையில தான் 3வது முறையாகவும் ஆளுநரை சந்திச்சிருக்காரு திரு விஜய். எப்படின்னா நெத்தியில பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் போய் சந்திச்சிருக்காரு. ஜனநாயகன் தயாரிப்பாளரும் கூட இருந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு நொடியும்
படபடப்பு பரபரப்புன்னு பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு மே 9ஆம் தேதி காலை பதவியேற்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் விசிக கொடுத்தாங்க கொடுக்கல அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. ஆதரவு எதுவாக இருந்தாலும் திரு விஜய் தனிப்பெரும்பான்மையை சாத்தியப்படுத்திடுவாரு அப்படிங்கிறது தான் இப்போதைய இந்த மே 8ஆம் தேதி இரவு நேரம் ஒரு 10-10:30 மணி அளவில் காட்சிகளாக இருந்துகிட்டு இருக்கு. இதில் லாஸ்ட் புல்லட் என்னன்னா, இன்னொரு பக்கம் புதிய ஆட்சி அமைவதற்கு ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு வகையில் விஜய் அவருடைய ஆட்சிக்கு வந்து தடை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சிலான ஒரு அர்த்தம் தாங்க. அதே நேரத்தில் சிபிஐ சிபிஎம் தலைவர்களுக்கு தோழர்களை நேரில் சந்தித்து திரு விஜயும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அப்பாடா இப்போயாவது வெளியில் வந்திருக்காரு நல்லது அப்படின்னு தோழர்கள் நினைக்க, விசிகாவும் பரவாயில்ல இப்போதான் வெளியில் வராரு, இப்படி வந்து மதிப்பு கொடுத்து ஆதரவு கேட்கணும் அப்படின்னும் பேசிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மே 8 இரவு நேரம் சுமார் 10-10:30 நிலவரமாக இருக்குது. பாருங்கள், லாஸ்ட் புல்லட் வந்தோடனே வாட்சை கழட்டி வச்சுட்டு மறுபடியும் இந்த தகவலை வந்து பதிவு செஞ்சிட்ருக்கேன். நாளை காலை இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சுக சேர்த்த இளங்கோவனை அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.